பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. ஏமோ ஒரு வழியா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரிங்க, எங்க முறைப்படி தானே நமக்கு கல்யாணம் ஆச்சு. ஆமா. உங்களுக்கு ஆசை இருந்திருக்கோம்ல. ஆமோ, ஓ ஆசை என்னமோ அதுதான் என் ஆசையம். அப்படின்னா சாம், நான் உங்களுக்காக ஒரு கவிதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கவிதையா? ம் எங்க சொல்லு பாக்கலாம். இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன். ஐய், புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல? ஓ, துரைக்கு புதுசா சொன்னாதான் பிடிக்குமோ? இல்ல, என்கிட்ட லவ் சொன்ன அந்த நாளில இருந்து இந்த கவிதை தானே சொல்றேன். இங்க பாருங்க சாம், எப்படி இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரனோ, அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி நம்ம காதலுக்கு அடையாளமே இந்த கவிதை தான். இந்த கவிதையா? நான் யாரு? நீ ஏன் பொண்டாட்டி? பொண்டாட்டிங்கிறவா என்ன சொன்னாலும் கொட்டுறதான் புருஷங்க உங்க வேலை. நான் எத்தனை தடவை ரிப்பீட்டா இதே கவிதை சொன்னாலும் புருஷனாக்கிய நீங்க தடவை கேக்குற மாதிரி அப்படியா, ஐயோ அழகா இருக்கே, இப்படி என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். ஓஹோ, இப்ப நான் கவிதை சொல்லவா? சொல்லுடி, உனக்கு இல்லாத உரிமையா? அதாவதுங்க, இந்த உலகத்துக்கு எப்படி ஒரு சூரியன் ஒரு சந்திரன்ங்கிறது உண்மையோ. என்னாச்சு? என்கரேஜ் பண்ணுங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த சாம்க்கு இந்த இசைதான். அப்புறம் அவ்வளவுதாங்க. ஓ, முடிச்சிட்டியா? அடடே, ஆச்சரியக்குறி. சாம், நமக்கு வயசானாலும் இதே மாதிரி நீங்க பொண்டாட்டிக்கு பிடிச்ச புருஷனாவே நடந்துப்பீங்களா? நான் எப்பவும் சொல்றதாமோ இப்பவும் சொல்றேன், பொண்டாட்டி கிட்ட அடங்கி போறவன் வாழ்க்கையில தோத்ததா சரித்திரமே கிடையாது. நான் என் பொண்டாட்டிய மதிக்கிறேன். அப்புறம் அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன். சரி, அதனால பொண்டாட்டி நீ சொல்றதை கேட்டு நடந்துக்கிற சமத்து புருஷனா நடந்துப்பேன். கரைகளை காணும் காலம் வருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளை உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். என்னது இது, காலையில இப்படி ஒரு கனவு? நைட் எப்படி இந்த ரூம்ல வந்து தூங்கினான்னு தெரியலையே. கனவு தானே, நிஜங்கிற மாதிரி நம்ம தூங்கின ரூம்ல இவன் வந்து நிக்கிறான். இவளுக்கு தான் வேற கல்யாணம் ஆயிட்டேன். ஒருவேளை மறுபடியும் நான் போய் தாலி கட்டி இருப்பனும். குட் மார்னிங் அத்தா. குட் மார்னிங் இசை. என்ன அத்தா, நைட் பயங்கர தூக்கம் போல? சரியான தூக்கம் இசை, தலையெல்லாம் பயங்கர வலி, இப்பதான் எந்திரிக்கிறேன். சரி அத்தா, நீங்க எல்லாம் டெரஸ்ல தானே தூங்குவீங்க, எப்படி கீழே வரதுக்கு வழி தெரிஞ்சு? அது ஒண்ணும் இல்ல இசை, அன்பு கிட்ட ஏதோ சந்தேகம் கேட்கறதுக்காக சாம் கீழே இறங்கி வந்தான். நானா? இவன் அளவுக்கு அதிகமா குடிச்சது மட்டும் இல்லாம அவன் கிட்ட நான் என்னமோ பண்ண மாதிரி உளறிட்டு இருக்கான். சரி, எங்க இம்சை தாங்க முடியாம மித்ரன் கொஞ்ச நேரத்துல அவர் ஒய்ஃப் பாவம் தனியா இருக்காங்கன்னு போயிட்டாரு. கீழே வந்த ஆள அட்ரஸே இல்லையே நான் தேடி வந்தேன். எங்க வந்து பார்த்தா உன் ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். நாம இப்படி தனியா வந்திருப்போம், அதுவும் இவ ரூமுக்கு. சரி, ஆனாலும் போதையில எனக்கு நல்ல ஞாபகம் இருந்து இசை, உன் பெட்ல யாரும் தூங்குறது உனக்கு பிடிக்காது. சரி, சாம் காலையில எந்திரிச்சு வாங்கிட்டே இருந்து வாங்கி கட்டுட்டு நம்ம உஷாராயிருவானு அந்த சோஃபாவை இழுத்து போட்டு நான் தூங்கிட்டேன். போதையில பயங்கர தெளிவுன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? ஆமா.
நம்ம வீட்ல எத்தனை ஆம்பளைங்க இருந்தாலும் அப்பவே உன் பெட்ல எந்த ஆம்பளைங்க தூங்குறதும் உனக்கு பிடிக்காது. நான் ரொம்ப தெளிவாதாம்மா இருந்தேன். பயங்கர தெளிவுதான் தான் நீங்க. சரி டே சாம், நீ எப்படி இங்க வந்த? நான் எப்படி வந்தேன்னா எனக்கு இங்க தெரியும். மேலே தூங்கியிருப்பேன், யாராவது கொண்டு வந்து இங்க போட்டிருப்பாங்க. ஆமா, கொண்டு வந்து போடுறதுக்கு நீ 5 வயசு குழந்தை பத்தியா உன்னை தூக்கி கொண்டு வந்து இங்க போடுறாங்க. நான் எப்படி இந்த ரூமுக்கு வந்தேன்? என்கிட்ட கேட்டா எனக்கு எங்க தெரியும்? எப்படி வந்திருப்பேன்? சரி அத்தான், அன்பண்ணா இப்போதைக்கு வெளியெல்லாம் போக மாட்டான். அண்ணன் கல்யாணத்துல நான் கலந்துக்க மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருந்தா ஊருக்கு வந்தோடனே நம்ம கோயிலுக்கு வரேன்னு ஒரு சின்ன நேர்த்தி கடன் வச்சிருந்தேன். நேற்றுக்கு நடந்த பரபரப்புலாம் போக முடியல. அதான் இன்னைக்கு காலையிலே அதை முடிச்சிடலாம் அப்படின்னு. என்ன கோயில் வரைக்கும் கொண்டு விடுவீங்களா? என்ன இசை இன்னைக்கா? ஆமா தான், காலையிலே ஆகாஷத்தான போய் பார்த்தேன். ஆர்த்தி என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் ஆனாலும் எந்திரிக்க மாட்டாரு, அந்த நேரம் இருந்ததுன்னா நீங்க நடந்து போலாம் அப்படின்னு. ஏன் தான் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஆமா இசை, ஏஞ்சலுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், ஸோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்து. என்னாச்சு? இல்ல இப்ப சரியாயிட்டா. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு செக்அப் கூட்டு போகணுமே. அப்படியா? சரி அத்தான், கொஞ்சம் பக்கத்துல தானே இருக்கு, நான் நடந்து போய்க்கிறேன். அப்படி இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். இல்ல வேண்டாம் சார், நீ ஆபீஸ் போனேன்னு சொல்லிட்டு இருந்தேலாம். எப்படியும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அன்பை வந்து பார்த்துட்டு தானே போவேன். ஆமா அருண், கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கு. அது எனக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அதனால மறுபடியும் இங்க வந்து அன்புகிட்ட இருந்து அதை வாங்கிட்டு தான் போக முடியும். சரிடா, நீ தான் அந்த வழியா போவலாம். அப்ப இசைய கோயில்ல கொண்டு விட்டுறாங்க. நானா? என்ன நீயா? லாஸ்ட் டைம் அவ இந்தியா வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு கொண்டு விட்டதே நீ தானே. இதுல கோயில கொண்டு விட்டுறதுல என்ன இருக்கு? இல்ல, ஆட்டோல போக வேண்டாம், நான் கேப் புக் பண்றேன், கேப்லயே போகட்டும். ஏன் போன்ல இருந்து கேப் புக் பண்ண முடியாதா என்னால? இந்த திமிருக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. எனக்கு கடவுள் 2 கால் கொடுத்துருக்காங்க, நான் நடந்தே போய்க்கலாம். டேய், போகும்போது கிளம்பி நிக்க சொல்லு. கொண்டு வந்து விடுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இருக்காது. சரிடா சரி. ரொம்ப தான் சிலிப்பிக்கிறான். சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அன்புகிட்ட போய் சொல்லணும். மச்சானுக்கு வேற நேத்துக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. காலையிலே அவன் ரூமை தட்டுறது நல்லாம இருக்காது. என்னது? அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுனால நீ அவன் ரூம தட்டுறது நல்லா இருக்காதா? அம்மா, ஏன் உனக்கு இப்போ? அம்மா, இது உனக்கே நியாயமா இருக்கா? இந்த டயலாக் யார் வேணாலும் சொல்லலாம், நீ சொல்லலாமா? இல்ல நீ சொல்லலாமான்னு கேக்குறேன். நான் தானே காலம் காத்தால இவளுக்கு கூட கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு கண்டேன். இவ ஏதோ கனவு கண்ட மாதிரி லூஸ் மாதிரி சம்மந்தம் இல்லாம பேசுறான். விடு இசை விடு, அதான் அவனுக்கு நடந்ததெல்லாம் தெரியாதே. என்னடா தெரியாது? ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன, அன்புகிட்ட சொல்லணும் தானே, தாராளமா போய் சொல்லிட்டு கிளம்பு. அப்புறம் இசை உன்கிட்ட இன்னொன்னு சொல்லணும். என்னத்தா, நீங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது நான் இங்க வந்து குளிச்சுட்டேன்னு கோவப்பட்டீங்களோ? ஒன்னும் இல்ல, வித்யா ரூம்ல ஹீட்டர் ஒர்க் ஆகல, அதான். இங்க வந்தாலே தண்ணி மாத்தி குளிக்க வேண்டியதா இருக்கும். உடனே தலைவலி எல்லாம் ஆரம்பிச்சிடும். இங்க என்ன, அங்க போனதான் 1 வீக் கண்டிப்பா ஃபீவர்ல அப்படியே ரெஸ்ட் தான் எடுத்திருப்பேன். சே, நான் அதை பத்தி சொல்லலமா. நீங்க இல்லாததுனால உன்னோட ரூம்ல அந்த ஸ்ருதி தான் இருந்தா. அவளை பேக் பண்ணதுக்கு பிறகு அந்த ரூம் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. அதுக்கப்புறம் நீயே இனியாவும் ரூம்குள்ளே இருக்க குட்டி ரூம் வச்ச ரூம் தான் எங்களுக்கு வேணும்னு 2 பேரும் ஆளுக்கு ஒண்ணா பிரிச்சுக்கிட்டீங்க. உன் ரூம்குள்ள இருந்த அந்த ரூம் கீ கூட மிஸ் ஆயிட்டு. உனக்கு இங்க கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தானே நீ தான் 1 வீக்குள்ள கிளம்பிடுவீங்க. இல்லத்தான், எனக்கு என்னோட அந்த ரூமே ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஏன் இது கம்ஃபர்டபுளா இல்லையா? இல்லத்தான், எனக்கு அந்த ரூம் தான் வேணும். கீ தொலைஞ்சது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறமா பாத்துக்கலாம். அப்ப சரி இசை, நான் நாளைக்குள்ள உனக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன். சரி அத்தான். இந்த ரூமுக்கு நம்ம எப்படி வந்தோம் அதை கண்டுபிடிக்கணும். நைட்டு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடந்திருக்கு. இந்த குல்ஃபி எங்க போயிருக்கோம்? ஒருவேளை என்ன ஃபேஸ் பண்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருக்காளோ? டோர் ஓபன்ல தான் இருக்கு. குல்ஃபி வா உள்ள. அன்புனா சாம், இவனா? இவன் பேச்சுல நைட்டு நான் கொஞ்சம் ஸ்லிப்பா இருந்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டே ஸ்லிப் ஆயிருக்கோம். மச்சான் நான் அப்புறமா வரட்டுமா? இருடா வரேன். இப்ப என்ன அநியாயம் பண்றதுக்கு காத்திருக்கானோ? தொந்தரவு பண்ணிட்டேனாடா? மச்சான், உன் நண்பன் இங்க அழுதுட்டு இருக்கான். உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆனா கேக்குது. என்ன மச்சான் கேட்டா எனக்கு ஒழுங்கா கேட்கல, இன்னொரு தடவை கேளான். இல்லடா, நேத்துக்கு தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கு பிரைவசி தேவைப்படும்லாம். தொந்தரவு பண்ற மாதிரி வந்துட்டேனா அப்படின்னு கேட்டாய். மவனா, நேத்துக்கு அம்மா மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, உன் பேச்சுல ஸ்லிப் ஆகி என் ஃபர்ஸ்ட் நைட்டா பாலா போயிருக்கான். அப்புறம் மச்சான் எல்லாம் ஓகே தானே? பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்ப போல. நல்ல பல்ல இழிச்சிட்டு கேளுடா. கொஞ்சம் விட்டுருந்தான், நேத்துக்கு என்ன உன் கூட விட்டத்தை பார்த்துட்டு தூங்க விட்டுருப்ப. என்னடா உளர்ற? சரி சொல்லு, இப்ப என்ன பிரச்சனை பண்றதுக்காக வந்தேன்னு தெரியலையே. பிரச்சனை பண்றதுக்காக எல்லாம் வரலடா. ஆமா, நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்றேன். எல்லாம் பார்த்து பார்த்து பண்றேன். முக்கியமான நேரத்துல எனக்கு ஆப்பு வைக்க பார்த்த பத்தியா? உனக்கு ஒரு காலனா எனக்கு ஒரு காலண்டா. வரட்டும் அந்த நாள். அன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுற மச்சான். இந்த விஷயத்துல நான் பழி வாங்காம இருக்க போறதே இல்ல. என்னடா, நான் என்ன உன் பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டியை சைட் அடிக்கிற மாதிரி என்ன பாத்துட்டு நிக்க? இல்லடா, தெளிஞ்சிட்டுலாம். அதான், இனி ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, என்னோட ஷர்ட் 2-3 உன்னோட ரூம்ல இருந்துச்சுலாம், அதெல்லாம் எடுத்து கொடு. ஏண்டா, ஏதாவது தூக்கத்துல சாமியாரா மாறிடலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா? நான் ஏன் சாமியாரா மாறணும்?
இல்ல திடீர்னு வந்து உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கேக்குறேலாம் அதான் எல்லாத்தையும் எரிச்சிட்டு காவி துணி போட்டு ஏதாவது சாமியாரா மாறுறதுக்கு ஐடியா இருக்கான்னு கேட்டேன். இல்லடா மச்சான், இது வரைக்கும் நீ என்னோட ஃப்ரெண்டு. சரி, இப்போ இனியாவோட புருஷனா ஆயிட்ட. ஓ அந்த நினைப்பு உனக்கு இருக்கா? டேய், இருந்தாலும் அவ எனக்கும் ஃப்ரெண்டு தானாலும் சின்ன வயசுலயே கூடவே படிச்சிருக்கான். அப்படி இருந்தாலும் இப்போ உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ என்னோட ட்ரெஸ் எல்லாம் உன் ரூம்ல இருக்கிறது சரியில்லை, நீ எடுத்து கொடு. மச்சான் அவ ஒன்னே என்னை பிரிக்க சதி வேலை பாக்குறாடா. பேச்சாடா பேசுனா, நேத்துக்கு நீ பேசின பேச்சு என்ன, இன்னைக்கு நீ நடந்துக்கிற விதம் என்ன? டேய் ஒன்னேதான். அதெல்லாம் இருக்கட்டு, உன்கிட்ட மேட்ரு ஒண்ணு கேட்கணுமே. மேட்ரா? ஏச்சி, நேத்துக்கு என்னமோ என்கிட்ட வந்து சொன்னலாம், அவ என்ன பாக்குறா, என்னை இடிச்சு தள்ளி விட்டு போட்டோ எடுக்க வந்து நிக்கிறா, என்னமோ உளர்னலாம். அது யாருடா? எந்த பொண்ணு பார்த்தா எந்த பொண்ணு உன்னை இடிச்சு தள்ளி விட்டுட்டு உன் கூட போட்டோ எடுத்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவளே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்னன்னு புரியல. டேய் மங்கு, கொஞ்சம் விட்டுருந்தா நேத்துக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க விடாம பண்ணிருப்படா நீ. நானா? நீதான்டா குரங்கு. கால் பண்ணி என்ன தெரியுமா சொன்ன? மச்சான் நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு, ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் சொல்லாம விட்டுட்டேன்னு 2 தடவை கால் பண்ணடா. அதுக்கப்புறம் ரூம்க்கே வந்து கதவை தட்டி 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 என்ன அப்பதான் என்னமோ சந்தேகம் கேட்கணும்னு வந்திருந்த. ஏதோ பொண்ணு உன்னை பாக்குறதாவும் உன்னை தள்ளி விட்டு போட்டோ எல்லாம் எடுக்கிறதாவும் என்னென்னமோ அடிச்சு விட்டேன். சரி, யார் அந்த பொண்ணு? வேற என்ன சொன்னேன்? இவ்வளவு தாண்டா சொன்னேன். எந்த பொண்ணுன்னு எல்லாம் கேக்குறதுக்கு முன்ன இசை வந்துட்டான். அவ வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்து? எந்த பொண்ணுன்னு ஏதாவது உன்கிட்ட நான் சொன்னனா? அதுதான்டா சொல்லல, நானும் அவசரத்துல போயிட்டேன். என்ன அவசரத்துல போன? டேய், நேத்துக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான். சரி, அதே எத்தனை தடவை சொல்லுவேன்? கல்யாணம் ஆனா அன்னைக்கு அதானே நடக்கும். விஷயத்த சொல்லு. நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? எந்த பொண்ணுன்னு ஏதாவது சொன்னனா? எந்த பொண்ணுன்னு சொல்லல. அதுக்கு அடுத்துதான் உடனே இசை வந்துட்டான். அப்புறம் அவதான் என்னமோ பேசி அவ ரூம்ல உன்னை தூங்க சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். அவ ஏன்டா அவ ரூம்ல என்ன தூங்க சொல்லணும்? அவகிட்டயே போய் கேளு, ஏன்ட்ட வந்து எகிர்ற? அவ சொன்னதை மண்டை ஆட்டிட்டு போனலாம். நானா? அப்புறம் பின்ன உன் ஆவியா? வேற யார்கிட்டடா என்ன உளர்னேன்? அருண், ஆகாஷ், அப்புறம் மித்ரன். நீங்க 4 பேரும் தான் மேல இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க உளறிட்டு தான் இங்க என்னமோ சந்தேகம் கேட்க வந்தேன். என்ன போன் பண்ணதெல்லாம் மேல வச்சுதான். மித்ரன் குடிக்க மாட்டாரே, அவர் தெளிவா தான் இருந்திருப்பாரு. சோ நான் ஒருவேளை மேல வச்சு ஏதாவது பொண்ணு பேர சொல்லியிருந்தேன்னா மித்ரன் அந்த பொண்ணை தப்பா நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். எந்த பொண்ணு? ஒரு பொண்ணு பாக்குறான், உன் கூட போட்டோ எடுக்கணும்னு நினைச்சா இதுல ஒரு பொண்ணை தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எந்த பொண்ணுன்னு என்கிட்ட சொல்லு. ஒன்னும் இல்ல அன்பு. சாம், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கடா நீ. மனசுல அதே வச்சுட்டு குடிச்சதுனால கண்ணா பின்னான்னு உளறிட்ட போல. இதுக்குதான் கண்ட்ரோல்லே இருக்க சொன்னது. கண்ட்ரோல் இல்லாம நேற்றுக்கு குடிச்சு தொலைச்சி இசையோட பேரை யார்கிட்டயாவது டேமேஜ் பண்ணனான்னு தெரியலையே. சரி அன்பு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நல்லா தானே இருக்கு. 4 தடவை வரைஞ்சு பார்த்துட்டு தான் கோலம் போட ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா தான் இருக்கு. இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா என் கோலம்? இல்ல ஒருவேளை என் கோலம் அலங்கோலமா இருக்கும். ஏ குல்ஃபி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ம், நேற்றுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. காலையில எந்திரிச்சதான் புருஷனை சந்தோஷப்படுத்தாம இங்க வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க. நீங்க ஏன் பேச மாட்டீங்க? அது வந்துங்க, வந்து நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கிட்டாச்சு. அப்படியா? போங்க, எனக்கு வெக்கமா வருது. பாரா, யாரும் நான் வெக்கமே பட மாட்டேன், எனக்கு வெக்கப்படவே தெரியாது அப்படின்னு எல்லாம் பஞ்ச்டெல்லாம் கடிச்சு விட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனா ஆனா நீங்க எதுக்கு காலம் காட்டாலே நான் எடுக்க இடத்துல வந்து இருக்கீங்க? அடியேன், காலையில என்ன பார்த்து வெக்கப்பட்டுட்டு ஒரு தினசா இருப்பேன்னு பார்த்தா நீ ஒரு சைஸா இங்க வந்து உட்கார்ந்துருக்க. அப்புறம் புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கிட்டா மட்டும் போதுமா? வேற நான் ஆர்த்தி அன்னிக்கிட்ட சவால் விட்டுருக்கேன். இந்த வீட்டுக்கு நல்ல மகளாவும் என்னால இருக்க முடிஞ்சது. நம்ம கம்பெனி வரும்போது நான் நல்ல சிஇஓ தான். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா நடந்துக்கணும்ல. அடியேன், அது ஒரு வாரம் தாண்டி நடந்துக்கலாம்ல. காலையில எந்திரிச்ச உடனே புருஷனை பார்த்து கொஞ்சம் வெக்கப்பட்டு சந்தோஷமா சிரிச்சு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து இப்படி என்ன விழுந்து விழுந்து கவனிப்பான்னு பார்த்தா நீ நல்ல மருமகள்ங்கிற பேர் எடுக்கிறதுக்காக விழுந்து விழுந்து வேலை பாக்குற போல இருக்கேன். சரி, கோலம் நல்லா இருக்கா? ஒரு மாதிரி இருக்கு. ஏண்டி? ஒரு மாதிரியாவா இருக்கு? இல்ல சிறப்பா தான் இருக்கு. ஏங்க, என்னங்க? நீங்க நான் நல்லா இல்லாம பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி தங்கம்? இல்லங்க, நான் ஏதாவது பண்ணி அது மொக்குத்தனமா போனாலும் குல்ஃபி நல்லா இருக்கு, இந்த வீட்லயே நீ தான் பெஸ்ட் மருமகா, உனக்கு அப்புறம் தான் எங்க அம்மா கூட நல்ல மருமகளா நடந்துருப்பாங்க, அப்படி இப்படின்னு நீங்க என்ன புகழ்ந்து சொல்லணும்ல. ஏய், என்ன? அப்புறம் உங்க விருப்பம். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நீங்க பேசினாதான் பாத்துக்கோங்க. ஏய், என்ன மிரட்டுறியா? தெரியல, இப்ப நான் இனியா சஞ்சய் கிடையாது. அப்புறம் இனியா அன்பு. அன்போட பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு தெரியும்ல. காலையில உன்ன ரூம் ஃபுல்லா தேடினா நீங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்க. எந்திரிச்சு வாடி. ஏன்? குல்ஃபி, காலையில என்ன ஃபேஸ் பண்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு அங்கேயும் இங்கேயுமா வாக்கிங் போயிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ கூலா இங்க வந்து உட்கார்ந்துருக்க பாத்தியா? ஏங்க? சொல்லுங்க.
நான் ஆர்த்தி அண்ணிக்கிட்ட சவால் விட்டுருக்கேன். நான் விட்ட சவால்ல நான் தான் ஜெயிக்கணும். என்ன கேட்டாங்க பாத்தீங்களா? அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளுங்களாம். அதனால ரெண்டு பேரும் ஒண்ணா தான் எல்லாம் பண்ணுவாங்களாம். நான் தனியா தான் எல்லாம் பண்ணணுமா? பாத்தீங்களா? என்ன ரெண்டு பேரும் எந்திரிக்கவே இல்ல. நான் கோலெல்லாம் போட்டிருக்கேன். நல்ல மருமகளா நடந்துக்கிட்டேங்களா? எது இந்த இத்து போன கோலத்தை போட்டதான் நீ நல்ல மருமகளா நடந்துக்கிட்ட? நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கோடி. காலையில நான் கட்டின தாலி உன் கழுத்துல மின்ன ரொமான்ஸா 4 வார்த்தை பேசுவேன்னு பார்த்தா வீட்டு வேலை பாக்குறதுக்கும் கோலம் போடுறதுக்கு வந்து உட்காந்துருக்கேன். ஐயோ, வீட்டு வேலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. சிக்கன்ல சால்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. மறக்காம யாரும் சாப்பிடுறதுக்கு முன்ன சால்ட் போட்டுறணும். ஆத்தி கோலத்தோட விட்டு வைப்பான்னு பார்த்தா சமைச்சிட்டாலாம். அதுவும் சிக்கனா? நல்ல வேலை, நேத்துக்கே ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது. இவ சமைச்ச சாப்பாட சாப்பிட்டா 2 நாளைக்கு பாத்ரூம்குள்ளதான் இருக்க மாதிரி நிலைமை இருக்கும். ஏன் குல்ஃபி, நீ ஏன் சமைச்சா? ஆமாங்க, இடியாப்பமும் சிக்கனும். இடியாப்போனா நமக்கு வர பிடிக்கும். பிடிச்சதான் சமைச்சிருக்கான். ஆனா அது சாப்பிடுற மாதிரி இருக்கணும்ல. நேத்துக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு, இன்னைக்கு நைட்டு வரைக்கும் பாத்ரூம்லயே ஸ்டே பண்ண வச்சிருவா போல இருக்கேன். என்னங்க யோசிச்சிட்டே இருக்கீங்க? இல்ல தங்கம், எதுக்குடி நீ இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறேன்? நான் இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். என் பொண்டாட்டியா ராணி மாதிரி தாங்கணுங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நீ என்னடானா முத நாளே சமையல் கட்டு, கோலம் போடுறது, வாசல் பெருக்கிறது, வாசல் தெளிக்கிறதுன்னு விளக்கு மரம் கையுமா அலைய ஆரம்பிச்சிட்டேன். நல்லதானங்க இருக்கு. நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கிறத விட நல்ல மருமகளா நடந்துக்கனாலாம். ஏன் நல்ல மருமகளா நடந்துக்கிறதுக்கெல்லாம் இந்த வீட்டுல ஏஞ்சல் இருக்கா, ஆர்த்தி இருக்கா. நீ ஒரு 2 வாரம் தாண்டினதுக்கு பிறகு நல்ல மருமகளா நடந்துக்கிட்டா போதும். அப்போ இப்போதைக்கு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கிட்டா போதும். எங்க ஓவரா போயிட்டு இருக்கீங்க? இந்த கோலத்தை பார்க்கும்போது எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க தானே? கோலத்தை பார்க்கும்போது சந்தோஷப்படுறாங்களோ என்னமோ, நீ சமைச்சத சிரிச்சுக்கிட்டே சாப்பிடணும் பாத்தியா, அது பயங்கர சந்தோஷமா இருக்கும் பொண்டாட்டி. ஐயோ, இன்னைக்கு என் கோலத்தையும் நான் சமைச்ச இடியாப்பத்தையும் சிக்கனையும் பார்த்துட்டு எல்லாரும் அசந்து போக போறாவ. குல்வி, என்னங்க? நீ சமைச்சத சாப்பிட்டா அசந்து போக மாட்டாங்க. அப்புறம் அசதியில மயக்கம் போட்டு விழுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. என்ன சமையல் கேவலமா இருக்குன்னு நினைச்சீங்களா? இல்ல செல்லம், நீ சமைக்கும் போது என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏன்? என் பொண்டாட்டி ஒரு விஷயம் பண்ணுவா, ஏலக்காய்க்கு பதிலா கிராம்பு அள்ளி போட்டுருவா. குழம்பு வைக்கும் போது ஒருவேளை அதுக்கு கலர் வரலனா பக்கத்துல கலர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அள்ளி போட்டுருவா. அது மிளகா பொடியா இருந்தாலும் சரி, மல்லி பொடியா இருந்தாலும் சரி, மஞ்சள் பொடியா இருந்தாலும் சரி. அதனால என் தங்க சமைக்கும் போது இப்படி தேவையில்லாம இருக்கதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். அப்படி இல்லைன்னா இது எதுக்கு சும்மா தானே இருக்கு, இது கொஞ்சம் அள்ளி போடுவோம், இது சும்மா தானே இருக்கு, இது கொஞ்சம் அள்ளி போடுவோன்னு. இல்லடா, டேஸ்டே வித்தியாசமா அமக்கலப்படுத்திடுவேன்னு சொல்ல வந்தேன். நான் யாருன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். இந்த குடும்பத்துக்கே தெரிய போகுது. சரி வரியா? எங்க? நம்ம ரூம்க்கு தாண்டி. எதுக்கு? அது காலையில் நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை கொஞ்சம் இருக்கு. இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஓய், அம்மா வீட்டுக்கு போறேன்னு மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்ப சொல்றேன், நீ உன் திங்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு போற, அது வேற. மத்தபடி நீ டயர்டா இருக்கு, நான் அங்க போய் தூங்குறேன் அப்படின்னு உனக்கு தோணுனா கூட அதுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்தாதான் நீ அந்த ரூமுக்கு போகணும். ஏன்னா நம்ம பேச்சுப்படி அதுவும் அம்மா வீடு. அம்மா வீட்டுக்கு போறதுக்கு முந்தி பொண்டாட்டி புருஷன் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் தானே. சார் அப்போ அம்மா வீட்டுக்கு போட்டுமான்னு கேட்டா விட மாட்டீங்க அப்படிதானே? விடுவண்டி, ஆனா நீ பாட்டுக்கு நாள் கணக்கா அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டியனா. அதனால இது நமக்குள்ள இருக்க ஒரு டீல், ஓகே? நீ எப்போ உன் ரூமுக்கு, அதாவது உன் அம்மா வீட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல இருக்கணும்னு போனாலும் புருஷன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டா போனோம். நீங்க சம்மதிக்கலனா? சம்மதிக்கலனா எனக்கு பொண்டாட்டியா என் கூடயே தான் இருந்தாக்கணும். சரி வா, எவ்வளவு நேரம் தான் உன்னை தாஜா பண்றது? இன்னும் எவ்வளவு நேரம் தான் போட்டு முடிச்ச அலங்கோலத்தையே பாத்துட்டு இருப்பேன்? இல்ல தங்கம், போட்டு முடிச்ச பூ கோலத்தையே பாத்துட்டு இருப்பேன்னு கேட்டேன். அலங்கோலம் என்னமோ வந்துச்சு. அலங்கோலமா? அழகு போல இருக்குன்னு சொன்னேன். நானே 4 தடவை புக்ல வரைஞ்சு பார்த்துட்டு வந்து போட்டிருக்கேன். இந்த அலங்கோலம், சி, இந்த அழகு கோலத்தையா செல்லம்? ஏன் அலங்கோலம்னு சொல்றீங்க? ஏன் எனக்கு என்னமோ டங் ஸ்லிப் ஆயிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணா? அலங்கோலம்னு சொல்ல வரலாம், அழகு கோலம்னு சொல்ல வந்தேன். இங்க பாருங்க, எனக்கு ஃபேவரா நீங்க எங்கயாவது நடந்துக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் என் அம்மா வீட்டுக்கு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு, நீங்க பட்னியா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சரி, நீ ஏன் கவலைப்படுற? அது ஏன் டிபார்ட்மெண்ட் நான் பாத்துக்கலாம். வந்துட்டு போயா? எதுக்கு? இப்ப வரியா இல்ல தூக்கிட்டு போகவா? வரேன் இருங்க, என் அழகு கோலத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வரேன். என்னடி? அப்போ இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில புது தாலியை தொங்க விட்டு என் முன்னாடி வைக்கப்பட்டு அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டு தெரிவேன்னு பார்த்தா கோலம் சமையல் கட்டுன்னு உன் பொறுப்பு பருப்பெல்லாம் காட்டுறதுக்கு இதுதான் நேரமா? அப்புறம் அதெல்லாம் 2 வாரம் தாண்டி பாத்துக்கோ. சோ 2 வாரம் தாண்டி உங்களுக்கு நான் போர் அடிச்சிருவேன் அப்படித்தானே? அது குல்ஃபி,
பொண்டாட்டி நீங்க எந்த சைடுல பால் போட்டாலும் நாங்க சிக்ஸர் அடிக்கிறதுக்கு ரெடியா தான் இருப்போம். சோ நீ எப்படி என்ன லாக் பண்ண நினைச்சாலும் உன்னை சமாதானப்படுத்தலாம் எனக்கு தெரியும். எனக்கு அங்க வேலை இருக்கு. உங்க டப்பா காமெடியும் டப்பா ரொமான்ஸையும் கேட்கறதுக்காக நான் இங்க வரல. காலையிலே குளிச்சுட்டேன், பத்தாததுக்கு அதே கலர்ல எனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சு குளிச்சுட்டு தான் வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி வெளியே போயிருக்க. நீ மனசுல நினைச்ச மாதிரியே நானும் அதே ட்ரெஸ்ஸை போட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப என்ன அதுக்கு? எல்லாம் சரியா பண்ண நீ ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்டியே. ஏங்க விடுங்க. விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆகுது. நான் வேற கோலம் போட்டிருக்கேன், சமைச்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் நான் பண்ணேன்னு யாருக்கு தெரியாது. யாராவது இப்ப இங்க வந்தாங்கன்னா என்னமோ நான் தூங்கிட்டே இருக்கேன்னு நினைப்பாங்க. வாடி பாத்துக்கலாம். என்னங்க எல்லாம் சரியா பண்ண நீ பூ வைக்க மறந்துட்டேன். இப்போ எங்க போய் வாங்கிட்டு வரீங்க? வாங்கலடி, ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சு. மேல இருந்து நான் கீழே பார்க்கும்போதே உன் தலையில பூ இல்லாதத பார்த்தேன். அப்பவே யாருக்கு தெரியாம அதை நம்ம ரூம்க்கு எடுத்துட்டு வந்துட்டேன். வச்சிட்டீங்களா? இருமா, எவ்வளவு நேரம்? உனக்கு வலிக்க கூடாதுல்லடி. அன்னமே அன்னமே நான் சொல்லி வந்ததா தென்றலும் நேற்று, உன்னையே உன்னையே நான் எண்ணி வெந்ததாய் சொன்னதா பூங்காற்று, உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்பேன், மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரைப்பேன். இல்ல, ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கலாம், அதான் கழுத்து வலிக்க போகுது. சரி, இந்த பூ பைத்தியம் உங்களுக்கு எப்பல இருந்து ஆரம்பிச்சு? தெரியலடி, ஆனா எனக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். சோ மல்லிப்பூ வச்சிருக்க எந்த பொண்ணுனாலும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படித்தானே? மல்லிப்பூ இந்த உலகத்துல கடவுள் எதுக்காக படைச்சிருக்காங்க தெரியுமா? எதுக்காக? அது என் குல்ஃபி தலைக்கு சேரணுங்கிறதுக்காக. ஏன் தலைக்கா? ம், ரொம்ப தானா? என்னடி பண்றது, கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பேசிதானே ஆகணும். அப்படி ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு நடுவுல எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. ஆனா இசை விஷயத்த இன்னும் நான் உன்கிட்ட சொல்லாம இருக்கேன். இன்னைக்கு நைட் இதை பத்தி உன்கிட்ட பேசணும் குல்ஃபி. என்னங்க? ஒன்னும் இல்ல. சரி, சாப்பிட போலாமா? நான் வச்ச இடியாப்பமும் சிக்கனும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டெஸ்ட் பண்றது என்ன வச்சா? என்ன? இல்ல குல்ஃபி, போலாமே, சாப்பிடலாமே. வாங்க போலாம். இன்னைக்கு எல்லாரும் என் சமையலை பார்த்து அசர போறாங்க. முருகா, இவளுக்கு சமையல்ங்கிற வார்த்தை எழுத சொன்னாலே ஒழுங்கா வராது. எப்படியாவது இவ சமையல்ல இருந்து மட்டும் என்ன காப்பாத்தி விட்டு.